அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம நடத்தின முறை விதியை நீங்களா உருவாக்க முடியும். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க, நல்லா புரியும். உங்களால பலன் அதாவது விதிகளையே உருவாக்க முடியும் உங்களால. அடுத்து நாடிக்கு நமக்கு வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரக காரகத்துவங்கள். ஏன்னா நாடியில நம்ம விதிகளை எடுக்கிறதுக்கு கிரகங்களை தான் பயன்படுத்துவோங்கிறதுனால காரகத்துவங்கள் தெரியணும். சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 4-5 காரகம் தான் சொல்ல போறேன். ஆனா சொல்றது எப்படின்னா, நான் சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நீங்க ஒரு 100 காரகங்களை எடுக்கலாம். சூரியன், நான் காரகத்தை சொல்ல போறது இல்ல, எப்படி காரகத்தை உருவாக்குறோங்கிறது தான் சொல்ல போறேன். சூரிய மண்டலத்தை எடுத்துக்கங்க. சூரியன் மையமா இருக்கு. அப்ப இங்கேயே திசையில மையம் என்ற ஒண்ணு வந்துரும். சூரியனுக்கு திசை எது அப்படின்னா கிழக்குன்னு சொல்லுவோம். மையம் வாஸ்து பாக்குறப்போ மையம் அப்படின்னு ஒண்ணு வந்துரும். பிரம்மஸ்தானம் பாங்க வீட்டுல வாஸ்து பார்க்கும்போது. சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா வாஸ்துவை இங்க கொண்டு வந்துடலாம். சூரியன் பாதிச்சிருந்தா வீட்டுல மூலஸ்தானம் பாதிச்சிருக்கும். ஜோதிடத்தில் ஜாதகத்தில் வாஸ்து சொல்லலாம், கரெக்டா இருக்கும். சரி, எல்லாமே அதையே சுத்தி வருது, சூரியனையே சுத்தி வருது அப்படின்னா சூரியன் தலைமை எல்லாத்தையும் கவர்ந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அப்போ இந்த சூரியன் ஆதிக்கம் இருந்தா யாரெல்லாம் தன்னை சுற்றி இருக்கவங்கள கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சூரியனாக சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, யார சொல்லலாம்? குடும்பத்துல ஆரம்பிச்சோம்னா தந்தையை சொல்லலாம். தந்தைக்கு பிறகு பொறுப்பெடுக்க போறது மூத்த மகன் எடுத்துக்குவாரு, அவரை சொல்லலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா மாமனார் அங்க குடும்ப தலைவர் ஆயிடுறாரு. கட்சிக்கு தலைவர், அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு தலைவர். தலை உடல்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது மூளை. உடலுக்கு ஒரு உருவத்தை தருவது எலும்புக்கூடு. சூரியன் வைட்டமின் டியை தருது, அப்ப எலும்பு. வைட்டமின் டி சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு தாவரமோ இருக்காது. தாவரம் இல்லைன்னா விலங்கு இல்லை, விலங்கு இல்லைன்னா நாம இல்லை. அப்போ ஜீவனை உருவாக்குவது அப்படிங்கிறதுனால ஆத்மகாரகன் அப்படிங்கிறதையும் சொல்றோம் சூரியனுக்கு. இப்ப பாருங்க, ஒன்னொன்னு நான் உங்களை மனப்பாடமா சொல்லல, எதையுமே நீங்களே யோசிச்சா நிறைய எடுக்கலாம். சூரியன் எல்லாருக்கும் அப்படியே தியாகம் பண்றாரு தன்னுடைய ஒளியை, நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்காம. அப்போ ஒரு உண்மையான கட்சி தலைவன், உண்மையான தலைவன், ஒரு நாட்டின் தலைவன், ஒரு அரசின் தலைவன், ஒரு குடும்பத்தின் தலைவன் தன்னலம் பார்க்காம செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப தன்னலமின்றி உதவுவர்கள், தொண்டு செய்பவர்கள் எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கமாக கருதலாம். தொண்டு மனப்பான்மை உள்ள எல்லாரையும் சூரியனாக எடுக்கலாம். நேர்மை கூட எடுத்துக்கலாங்க. நேர்மை. அப்புறம் கரெக்டா இந்த டைமுக்கு சூரிய உதயம்னு பஞ்சாங்கத்துல போட்டுருந்துச்சுன்னா அந்த டைம்ல சூரியன் உதயம் ஆயிடுவார். நம்மள மாதிரி பஞ்ச் வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் லேட் ஆச்சு, 5 நிமிஷம் லேட் ஆச்சு மாட்டார். பஞ்சுவாலிட்டி, காலம் தவறாமை, இப்படி எடுத்துக்கிட்டே போலாம். அதான் சொல்றேன், காரகங்களை எப்படி எடுக்கணும் நீங்க அப்படியே யோசிங்க. சூரியனை
சூரியன் பக்கத்துல யாராவது போக முடியுமா? நமக்கு வேண்டிய ஒளி எல்லாத்தையும் அவர் தராரு. அவர் பக்கத்துல யாராவது போக முடியுமா? பாருங்க, அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. பக்கத்துல யாராவது போக முடியுமா? தலைமை. எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாம் ஓடி செஞ்சாங்க. ஆனா அவங்க பக்கத்துல போக முடியுமான்னா பக்கத்துல போக முடியாது. சூரியன் பக்கத்துல யாரும் போக முடியாது. தலைமை. இப்படி காரகங்களை யாருக்கிட்ட யாரும் நெருங்க முடியலையோ அவங்களே சூரியனாக எடுத்துக்கலாம். எதை மையமாக கொண்டு எல்லாம் இயங்குகிறதோ அதை சூரியனாக எடுக்கலாம். இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, கலெக்டர் தான் தலைமை. எல்லா அலுவலகங்களும் இப்போ பிடபிள்யூல இருந்தா அவர் அதுல இருக்க கலெக்டருக்கு ஈக்குவலா அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லாரும் எல்லா இன்ஜினியரும் அவங்க கண்ட்ரோல்ல வருவாங்க. இபி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருந்தாலும் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு பார்வை, கலெக்டர் யாரையும் ஒன்றும் கலெக்டர் கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு இபியில ஒருத்தர் ஏதாவது பண்ணோம்னா அந்த கிட்ட தான் கூப்பிட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லாமே தவிர, இப்ப பள்ளியில ஏதாவது ஒண்ணுன்னா சிஓ கூப்பிட்டு ஒரு மேல எடுங்கன்னு சொல்லாம கலெக்டர் எடுக்க முடியாது. இருந்தாலும் தலைமை அப்ப எல்லாம் அதுல வந்துருவாங்க. ஒரு தலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன ஆபீஸ்னா அங்க யாரு ஹெட்டோ அவங்க. இப்ப காரகங்கள் பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு போலாம். அவ்வளவு நமக்கு தேவையா? தலைமை, தொண்டு, தியாகம் இதெல்லாம் எங்க வருதோ அதெல்லாம் சூரியனா எடுத்துக்கலாம். தலைன்னு வந்தா தலைப்பாகை, இதுக்கு மேல கொண்டு வரதெல்லாம் நம்ம கிரீடம், அதெல்லாம் நம்ம சும்மா இது அது எப்படின்னா அந்த பக்கங்கள் அதிகமாக்குறதுக்காக சொல்லிட்டு போறது. இதயத்தை கூட எடுத்துக்கலாம். ஆமா, ரத்த சுற்றோட்ட மண்டலத்துக்கு அது தலைமை. ரத்தத்தை சுற்றி ஓட வைக்கிறதுனால அது தலைமை. வாழ்க வளமுடன். இதயம், மூளை சொல்லிட்டே போகலாம். கண்ணு, வலது கண்ணு, இடது கண் சந்திரன் அப்படின்ட்டு வரும். சரி, அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அந்த லாஜிக் சொல்லிட்டேன். இதை பயன்படுத்தி தலைநகரம், ஒரு நாட்டின் தலைநகரம் சூரியன், ஒரு மாநிலத்தின் தலைநகரம் சூரியன், ஒரு மாவட்டத்தின் தலைநகரம் சூரியன், இப்படியே கொண்டு போகலாம் காரகமாக. ஒரு அலுவலகத்தின் தலைநகரம் சூரியன். இப்ப டெல்லினா சூரியன் சொல்லலாம். இப்படி அதான் சொல்லிட்டு போனா ஒரு கிரகத்துக்கு மட்டும் காரகம் 2-3 நாளைக்கு நடத்தலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. நம்ம யோசிக்க தெரிஞ்சா போதும்.